ஆஃபீஸில் வந்து காவேரி வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு விஜய். விஜய் வந்து காவேரிக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆஃபீஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. இதெல்லாம் காவேரி ரொம்ப கவனமாக வந்து கற்றுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் பார்த்துட்டு காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முன்ன மாதிரி இல்லை இவர் ஆஃபீஸில் வந்து என்னை மரியாதையை நடத்துகிறாரு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் சொல்கிறாரு, நீ வந்து நிறைய வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்கல, அதனால் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு, அதில் வந்து உனக்கு நான் ஒரு ஷேர் கொடுக்குறேன், இதை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் கொடுக்குறாரு. இல்லை வேணாம் வேணான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நீ வச்சுக்கோ, உனக்கு நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீ எல்லாருக்கிட்டே போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதனால் காவேரிக்கு ஒன்றுமே புரியல, விஜயா இது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி எனக்கு இவ்வளோ பணம் தேவையில்லை, கொஞ்சம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கொஞ்சமாக வாங்கிக்கிறாங்க. வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு செலவு கொடுத்துடணும், அவங்க பாவம் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அக்காவுக்கு வர சரியான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து நர்மதா இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, அம்மாவும் அக்காவும் சண்டை போட்டுக்கிறாங்க, வீடை காலி பண்ணுறதை பற்றி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவேரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வந்து காலி பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தாத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவரும் கூட சேர்ந்து சொல்கிறாரு. தாத்தா வந்து காவேரி கிட்ட கேட்குறேன், என்ன பிரச்சனைமா உன் அக்காவுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை நான் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணது எங்கள் அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அது மட்டும் கிடையாது தாத்தா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, பணம் காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ சொல்லிடலாமேம்மா உண்மையை அப்படின்றாரு. இல்லை தாத்தா பரவாயில்ல, அதெல்லாம் சொன்னால் வேறு பிரச்சனையாகும், உங்களுக்கு புரியாது தாத்தான்னு சொல்கிறாங்க. சரி நான் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமாம்மா, பணம் எதாவது கொடுமா, அதெல்லாம் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து காவேரி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க அம்மா முதல்ல மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் காவேரி வம்பு பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அதனால் சாரதா கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ கொடுத்த பணத்தை நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது உன்னோட பணம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அது கூட எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அந்த பணத்தை எங்கள் வீட்டில் நான் கொடுத்துட்டேன், அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. இல்லைங்க எனக்கு என்ன செலவு இருக்க போகுது, அதனால தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் சொன்னேனே காவேரி அது உன் படம்னு சொல்லிட்டு, நீ வந்து செலவு பண்ணாலும் சரி உங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்தாலும் சரி உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் வந்து பழைய மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறதும் சிரித்து பழகிறதும் நினச்சி காவேரி ரொம்ப பொறிப்படைகிறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமாக விஜய் வந்து பேசுகிறதுலாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராகினி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன இவன் இப்படி சொல்கிறான், நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அப்போ கூட வந்து நான் கண்டிப்பாக காவேரி கூட தான் வாழ்வேன்னு சொல்கிறான், இதை பற்றி நம்ம விஜய் கிட்ட சொல்லலாமா இல்லை காவேரி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி மீட் பண்ணுறாங்க ராகினி. அப்போ வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், மறுபடியும் வந்து நீ வந்து சேர போறியா உன் வீட்டுக்காரை விட்டுட்டு, விஜய் ஒன்று நல்லா தானே பார்த்துக்கிறாரு, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி செமையாக டென்ஷன் ஆகி நல்லா திட்டி விட்றாங்க ராகினியை. யாரை பார்த்து என்ன சொல்கிற, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னால் அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து ராகினி யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் கண்டுபிடிக்க சொன்னேன் என்னாச்சுப்பா, நான் அதான் சொன்னேன்ல இந்த மாதிரி வந்து ஏதோ பிரச்சனை இருக்கா அவங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா நான் விசாரித்த வரைக்கும் வந்து விஜயும் காவேரி சந்தோஷமாக தான் இருக்காங்க, வெளியெல்லாம் போயிட்டு வந்தாங்க, இப்போ கூட எங்கேயோ வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கோ எங்கேயோ போயிட்டு வந்தாங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா ஆமாம், அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ டைவர்ஸ் பற்றி எதுவுமே பேசுகிறேன் வீட்டில், அப்புறம் எப்படியா இந்த பையன் இப்படி சொல்கிறான், வேணும்னா உன்னை ஏமாத்துறாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியாப்பா நான் பார்த்துக்கிறப்பான்றாங்க. இது முடியுது.